பிரைஸ் தி லார்ட். ஏப்ரல் 1ஆம் நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் நம்மை வைப்பார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அதற்கு அர்த்தம் என்ன? கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் எழும்புகிற நேரத்துல கர்த்தர் நம்மளை பாதுகாத்து தற்காத்து நம்மோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நாம் மாத்திரம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் அல்ல, கர்த்தர் நம் நிமித்தமாய் அநேகரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அநேகருக்கு நாம் ஒளியாய் இருக்கும்படியே கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை அதற்காக தான் அழைத்திருக்கிறார். பாருங்க, இன்றைக்கு நம் நிமித்தம் நம் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம் நிமித்தம் நம் பகுதியை, நம் பட்டணத்தை, நம் தேசத்தையே கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, அதனாலதான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை நடத்துகிற விதமும் அப்படிதான். வேதாகமத்துல எத்தனையோ தேவ மனிதர்களை பாருங்களேன், எங்கெங்க தன்னுடைய பிள்ளைகளை எடுத்துட்டு போறாரோ அந்தந்த இடத்துல கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பு குறித்து பார்த்தோம்னா, யோசேப்பு எந்தெந்த இடத்துக்கு சென்றாரோ அங்க எல்லாம் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார்னு வேதாகமத்துல பார்க்கிறோம். அதே போல யோசேப்பு போன எல்லா இடத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, அந்தந்த இடத்துல சமாதானம் காணப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட ஒரு கருவியாக தான் கர்த்தர் நாமும் இருக்கணும்னு விரும்புகிறார். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம் நிமித்தம் நாம் போகிற இடத்துல சமாதானம் காணப்படணும். நம் நிமித்தம் நாம் போகிற இடத்துல இருளா இருந்தாலும் அங்க ஒளி காணப்படணும். நம் நிமித்தம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். பிரியமானவர்களே, நம் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும். நம் ஜபத்தினால அநேகர் விடுதலையாக்கப்படணும். இதுதான் தேவனுடைய சித்தம். பாருங்க, கர்த்தர் இந்த மாதத்துல கட்டாயம் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். நாம் அவருடைய நாமத்தினாலே சுதந்திரிப்போம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.